901 902 903 அட்ரா நீ 900 வாட்டி தம்புல தூக்கி இருக்கியா? அருமை. இல்ல, நான் ஆரம்பிச்சது 900க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் எனக்கு தான் சரியா வராது இல்ல. ஏப்பா பாத்தீங்களா, கிட்டி வீட்டுக்கு முதல்ல போய்கிட்டு இருக்கு. நீ சொன்னது சரிதான், அது முதலையே தான். நம்ம கிட்டியை காப்பாத்தியே ஆகணும். நான் போய் கிட்டிக்கு உதவி பண்றேன். நான் என்னோட மசில சும்மாவா வளர்த்து வச்சிருக்கேன். எதுவும் பிரச்சனை இல்ல, அடுத்த தடவை உடைச்சு காட்டுறேன். இப்ப போய் கிட்டியை நம்ம பாப்போம் வாங்க. நான் தான் எந்த ஜோக்கையுமே சொல்லலையே, அப்புறம் எதுக்காக நீங்க கை தட்டுறீங்க? கிட்டி பயப்படாத, நாங்க வந்துட்டோம். அதை தாக்குங்க. அட, இவ்வளவு ஹார்டான ஸ்கின்னா? இவன் என்ன கிரீமை பூசிக்கிறான்? சும்மா விட மாட்டோம். மிஸ்டர் கண்ணா சார இந்த முதல்ல சாப்பிட்டுடுச்சு. அவரை பாத்தீங்களா? அது வயித்துக்குள்ள இருந்து வந்திருக்காரு. ஓய் குரு, குதிரை பசியா இருந்துச்சு, அதனால என்கிட்ட கடலை கடிச்சு. என்ன ஒண்ணு முதல்ல சாப்பிடல, நான் தான் முதலே மாறினேன். கைது சோர்ந்து போய் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அண்ணே, உங்க காயின் கீழே விழுந்துருச்சு. ஆமா, உனக்கு என்ன தோணுச்சு? நான் லைனை விட்டு அந்த பக்கம் போயிடுவேன். நீ மட்டும் தான் அறிவாளியா என்ன? போ, இங்க இருந்து போ. இன்னைக்கு ஆடிஷன் முடிஞ்சது. அடடா, இப்ப உள்ள எப்படிமா போறது? திரும்ப போக வேண்டியதான் போல இருக்கு. நாம இதுக்காக கஷ்டப்பட்டிருக்கோம். ஆடிஷன் கொடுத்துட்டு தான் போவோம். ஆனா எப்படி உள்ள போறது? நாம அந்த வழியா உள்ள போயிடலாம். ஆனா இது ரொம்ப உயரத்துல இருக்கேமா. ஐடியா. வாவ், என்ன ஒரு டெடிகேஷன். வாவ், எவ்வளவு அட்வென்ச்சரா இருக்கு. எல்லாரும் சண்டை போட ரெடியா இருக்கீங்களா? யாரு கூடன்னு தெரியுமா? கொரில்லாவோட. ஏன் பயப்படுறீங்க? இது ஒரு பிலிம் தான், அதெல்லாம் ஒரு டூப்பா தான் இருக்கும். எனக்கு என்னோட பிலிம்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதுக்காக நீங்க உண்மையான கொரில்லாவோட சண்டை போடணும். எங்க உடம்பு ஃபிட்டா இருக்கோ இல்லையோ, பிலிம் மட்டும் ஃபிட்டா இருக்கணும். புரிஞ்சுதா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? இல்ல. அப்ப சரி. நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த கொரில்லா தானாவே அடிச்சுக்கிட்டு இருக்கு. கொரில்லா தானா அடிச்சுக்கும் போது அது கோவமா இருக்குன்னு அர்த்தம்மா.
இவ்வளவு உயரத்துல இருந்து குதிக்கணுமா? கீழே பாருங்கம்மா, மவுண்ட் எவரெஸ்ட் கூட இங்க கீழதாமா இருக்கும். சிறுசு இவ்வளவு உயரத்துல இருந்து எல்லாமே எறும்பு மாதிரி தெரியுது. அட அது எறும்பு தான், இங்கதான் ஹைட்டா இருக்கு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நம்மளோட சேஃப்டி பத்தி டைரக்டருக்கு நிறைய அக்கறை இருக்கும். எல்லாரும் ரெடியா? இல்ல. ஓகே, ஷூட் பண்ணிடுவேன். அவரை நம்மள தள்ளிவிட மட்டும் செய்யல, அதோட சேர்ந்து நம்மள ஏமாத்தி இருக்காரு. புரிஞ்சுதா? சீன் எப்படி இருந்துச்சு சார்? நீங்க விழுந்த ஸ்டைல் எனக்கு அவ்வளவா பிடிக்கல. நீங்க எங்க உயிரோட விளையாடியும் உங்களுக்கு எங்க ஸ்டைலு பிடிக்கலையா? சரி, உங்களுக்கு என்னதான் வேணும்? டைரக்டர் சார், நீங்க டயலாக் இருக்கிற சீனை எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? பாபு இருக்கே, அடுத்த சீன்ல நிறைய டயலாக் இருக்கு. என்ன டயலாக்? அந்த டயலாக் என்னன்னா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எங்களை என்ன பண்ண வைக்க போறீங்க? நான் ஒரு சர்க்கஸ் சுட்டை எடுக்கணும். அதுல நெருப்புக்கு மேல ஒரு கயிறு இருக்கும். அப்புறம் அதுக்கு மேல நீங்க பேலன்ஸ் பண்ணணும். ஆவ்! உனக்கு மரியாதையே தெரியாதா? வருங்காலத்து சூப்பர் ஸ்டார் மேல பிஸ்கெட்டை எடுத்து வீசுற. ஹலோ, எனக்கு ஒரு டீ கொடுங்க. சார் வேற ஏதாவது வேணுமா? என் கை என்ன கட்டியா போட்டு இருந்தது? பிஸ்கெட்டை என் மூஞ்சில தூக்கி வீசி எறிகிற. இப்பெல்லாம் மேனேஜருங்களுக்கு தான் ஸ்டாரை விட அதிக மரியாதை கிடைக்குது. ஆக்டர்ஸ் இங்க வாங்க. என்ன கூப்பிட்டீங்களா? நமக்கு வித்தியாசமான அவார்டு கிடைக்க போகுது. முதல் பிக்சரே கடைசி பிக்சர் ஆக போகுது. ஏப்பா, இந்த கயிறு வேற இப்படி இருக்கு. நம்ம 4 பேர் இதுல எப்படி போறது? நீங்க இந்த கயிறு மேல நடந்து போகணும். அப்புறம் கீழே எறிகிற நெருப்புல இருந்து தப்பிக்கணும். புரியுதா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே. உன்னை இல்ல, பண்ணிக்கிட்ட சொன்னேன். ரைட் ரைட் ரைட். உன்கிட்ட சொல்லல, நான் ஜோர்தார் கிட்ட சொன்னேன். ஹனி, கான்சென்ட்ரேட் பண்ண விடு. ஒருவேளை நான் கீழே விழுந்தா என்னால பறக்க முடியும். ஆனா நீங்க கீழே விழுந்தா ஒரேடியா போக வேண்டியதுதான். புரிஞ்சுதா? எல்லாரும் மார்னிங் வாக்குக்காக போவாங்க. நான் மார்னிங் ஃப்ளைக்காக போறேன். புரிஞ்சுதா? வானத்துல கண்ணை மூடிக்கிட்டும் என்னால ஃப்ளை பண்ண முடியும். ஏய்! ஆ! அப்பாவை கண்டுபிடிச்சிட்டேன். கண்ணாமூச்சி விளையாட்டுல எனக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பீங்க. அப்ப உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பிறந்ததும் எல்லா கேம பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்க. நீ போன ஜென்மத்துல என்ன ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்தியா? அட அப்பா, கோபப்படாதீங்க. நான் உன்னுடைய அப்பா கிடையாது. நீங்க தான். நான் முட்டையில இருந்து வெளியில வந்ததும் நான் உங்களை தானே பார்த்தேன். அப்ப நீங்க தானே அப்பா? நான் முட்டையில இருந்து வெளியில வந்தப்போ வெளியில டாங்கி இருந்தது. அதனால நான் உன்ன டாங்கிய அப்பான்னு கூப்பிடல. புரிஞ்சுதா? நீங்க கூப்பிடாம போங்க. ஆனா முட்டையில இருந்து வெளியில வந்ததும் நான் உங்களை தான் பார்த்தேன். இங்க பாரு, நான் மார்னிங் ஃப்ளை பண்ணதா வந்திருக்கிறேன். ஆசீர்வாதம்லாம் நான் உனக்கு கொடுக்க வரல. நான் ஒரு கேள்வி கேட்பேன். அப்பதான் நீங்க என் அப்பா இல்லன்னு நம்புவேன். என்னது? இது எத்தனைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியாது. பாத்தீங்களா, எனக்கும் தெரியாது. நீங்க தான் என்னோட அப்பா. சரி, நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேக்குறேன். நம்ம கிட்ட எதுக்கு 2 ரெக்கை இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அட, எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. நாம தான் அப்பா புள்ள. நான் இங்க இருக்கேன். நான் இங்க இருக்கேன். நீங்க இங்க விளையாடிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். அப்பா, அப்பாக்கு சகோதரரும் இருக்காங்க. எல்லாரும் உங்களை அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஆனா இவரு உங்களோட அப்பா இல்ல,
என்னோட அப்பா. நான் இவன் கூடு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தானா அப்ப இவன் முட்டியில இருந்து வெளியில வந்தானா அப்பத்துல இருந்து இவன் என்ன அப்பான்னு சொல்றான். நான் ஒரு கேள்வி கேட்பேன், அப்பதான் நான் உங்களை அப்பா இல்லைன்னு நம்புவேன். பூமியில தண்ணி அதிகமா இருக்கா, மண் அதிகமா இருக்கா? தண்ணி எனக்கும் தெரியும், ஆனா கேள்வி என்னன்னா எத்தனை லிட்டர் இருக்கு? எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. நாம தான் அப்பா புள்ள. அட, சாப்பாடு ரெடியா இருக்கு. அட பாட்டி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. உப்பு தான் கம்மியா இருக்கு. பரவாயில்ல, என்னோட லஞ்ச் முடிஞ்சிருச்சு. ஓஹோ, யார் இது? நான் உங்களோட பேரன், இவரோட புள்ள, மகன் ஸ்ரீ ஸ்ரீ. அப்பா, எனக்கு பேரே வைக்கலையா? வாய மூடுறியா? நல்லாவே இல்ல, வேற பேர் வைங்க. ஃப்ரிட்ஜ நகர்த்தி ஆகணும். மூணு அங்கிளும் இங்க வாங்களே ப்ளீஸ். இவ்வளவு நல்லவனா இருக்கான். இவன் கண்டிப்பா பப்பட்டோட பையனா இருக்க முடியாது. உங்க கைய நீட்டுங்களே ப்ளீஸ். இப்ப கையை இப்படி சேர்த்து புடிங்களே ப்ளீஸ். இப்ப போங்க, வாழ்க்கை பூரா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டே இருப்பீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இவன் நல்லவன்னு. ஓ, யாராவது என்ன காப்பாத்துங்க. அங்க பாருங்க. இவனை யாரு இங்க கூட்டிட்டு வந்தது? எல்லாரையும் பொசிக்கிடுவேன். கொஞ்சம் இருங்க, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். அது என்ன நடந்துச்சுன்னா, எது வேணாலும் நடக்கட்டும். காலையில நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல. நான் கொடுக்கறத சாப்பிடு. ஏய், ஏய். நான் ஒரு பறக்கிற பறவையா இருந்தோம். இவ்வளவு உயரத்துக்கு நான் இது வரைக்கும் பறந்ததே இல்ல. ப்ளீஸ் என்ன கீழே இறக்கி விடு. என் பையனை கூட்டிட்டு வந்திருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன். விட மாட்டேன்னு சொல்லி எப்படி விட்டுட்டியே? ஒருத்தன் கீழே வாழ விட மாட்டேங்கிறான், இன்னொருத்தன் மேல வாழ விட மாட்டேங்கிறான். நான் என்ன கடைசியில மீனாவா மாறுறது? யாராவது இதுக்கு பதில் சொல்ல. நான் காடு முழுக்க சுத்தி காட்டுறேன். நான் தான் இப்போதைக்கு உங்களுக்கு கைடு. அட, யாரோ டூரிஸ்டுங்கப்பா. ஆமா, இப்பெல்லாம் காட்டுக்குள்ள நிறைய டூரிஸ்ட் வர்றாங்கல்ல. இங்க பாருப்பா, காடு ஃபுல்லா சுத்தி காட்டணும். அப்பதான் உனக்கு பணம் கொடுப்பேன். முதல்ல இந்த மிருகத்தை பத்தி சொல்லு. அவங்கள பத்தி என்ன சொல்றது? இதுங்க ஹைனா, இதுங்கள கொல்றதுக்கு தானே வந்திருக்கோம். ஏய்
கொஞ்சம் நீங்க வெஜ் ட்ரை பண்றீங்களா? என்கிட்ட சாண்ட்விச் இருக்கு. அந்த ராஜா எப்படி இனிமே என் மக்களை கொடுமைப்படுத்துறான்னு பாக்குறேன். நீங்க உங்க வாயால ஃப்ளஷ் பண்ணாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். கொளுத்து தண்ணியில குளிச்சா நல்லா இருக்கும். மஸ்தி டைம். இப்ப குளிக்கிறது சந்தோஷமா இருக்கா? அதோ பாருங்க, ஐநாவோட ராஜா. பாருங்கண்ணே. அண்ணே கிடையாது ராஜா. அப்புறம் உங்களுக்கு என்னாச்சு? நான் சிங்கத்தை பார்த்தேன். அவங்களோட டீமை கூட்டு வந்திருக்கோம். 2 பூனை, ஒரு பப்பட், அப்புறம் டாக். டாகியும் இருக்கா? ஒரு நிமிஷம். என்ன எலும்புக்காக பேராசைப்பட்டு கண்டிப்பா வருவான். நான் போய் அந்த எலும்பை எடுத்துட்டு வரேன். ஏய் ஜோர்தார் நில்லு. இவ்ளோ பேராசைப்படாத. அது ஒரு ட்ராப்பா தான் இருக்கும். என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலமா. ஏய் வேண்டாம். ஏன்பா இவன் ஹனியை விட சரியான டாங்கியா இருக்கான். காப்பாத்துங்க. சரி வாங்க நாம போய் ஜோர்தார காப்பாத்துவோம். அவங்கள பிடிங்க. நீ போய் பிடி. சீக்கிரம் போய் பிடிங்க. வாங்க வாங்க, பெருசா ராஜா பார்க்க வந்தீங்கல்ல, இப்ப சாட்டடி வாங்கிக்கோங்க, புரிஞ்சுதா? பால நேராக்காத, இல்லைன்னா டூத் பிக்கால என்ன சாப்பிட்டுருவாங்க. உன் கை வேண்டாம், உன் துணை இருந்தா போதும். காட்டுக்கு ராஜா யாரு? யாரு? நீ கிடையாது, நான் தான். மறுபடியும் ட்ரை பண்ணலாம். காட்டுக்கு ராஜா யாரு? நீ கிடையாது, நான் தான். நீ கிடையாது, நான் தான். அத கேக்குறதுக்கு எவ்வளவு ஆசையா இருந்தேன். ஐடியா. காட்டுக்கு ராஜா நீதான், நீதான். அட இனிப்பு கொடுங்க, நான் ராஜா ஆயிட்டேன். சரி நாற்காலி காலி பண்ணு. நான் போறேன். எதையும் மறந்துட்டீங்க. ஓ நோ, பிரச்சனை வந்துருச்சு. அவங்கள விடாதீங்க, புடிங்க. முதல்ல டாஃபியை சாப்பிட்டு முழுங்கிடு, அதுக்கப்புறமா விஷயத்த சொல்லு. அவங்கள புடிங்க. இல்லைங்க,
எல்லாரையும் ரொம்ப தொல்லை பண்ணிட்ட. உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். உங்க கிரவுன் விழுந்துருச்சு. ஏ டாங்கி, அந்த கிரவுன் உண்மையான ராஜா சிங்கத்தோடது. பொண்ணு முடிஞ்சிருச்சாடா சிறுசு? ஆமா, இது எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இது மேல மாட்டிடுங்க. ஆஹா, இன்னும் கொஞ்சம் மேல, இன்னும் உயரத்துக்கு. என்ன இன்னும் உயரத்துக்கா? அப்ப நான் போய் மேடையில பேசட்டுமா? நீ எதுக்கு பேசணும்? நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நீ மேல போயிட்டேன்னு, அதாவது உயரத்துக்கு போயிட்டேன்னு. நீ சரியா சொன்ன. சில சமயம் நான் எவ்வளவு உயரத்துக்கு பேசுவேன்னா நீ மேலேயே பறந்து போயிடுவ. அட்ரா சக்க, அட்ரா சக்க, அட்ரா சக்க. இன்னும் கொஞ்சம். போதும், அப்படியே விட்டுடுங்க. அடடா, பார்த்து பத்திரமா. அட, இந்த கிளிக்கு உண்மையிலே ரெக்க பிஞ்சிருச்சு. சிறுசு, யாருக்காவது ரெக்க பிஞ்சிச்சுன்னா அவங்களால எப்படி பறக்க முடியும்? ஓ, என்ன இது? வேலை சேர்ந்த முதல் நாள்லயே உங்களால வேலையை ஒழுங்கா செய்ய முடியல. முதல்ல இங்க இருந்து பூப்பட்டுவ வெளியில எடுத்தே ஆகணும். ஓகே மேடம். நீ ரொம்ப மோசமா மாட்டிக்கிட்ட. ஆமா சிறுசு, வெளியவே வர மாட்டேங்கிறான். போதும், நிறுத்துங்கம்மா. இவனுக்கு எல்லா ரெக்கையும் பிஞ்சு போச்சு. பாக்குறதுக்கு பேர்ட் சாங்சுரி மாதிரி. குடு, நான் கட்டி விடுறேன் சிறுசு. வேண்டாம், நீ என்கிட்ட இருந்து தூரமாவே இரு. அட குடு பாப்பாட்டு, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தூரமா இருன்னு சொல்றேன்ல. இப்படி யாராவது பண்ணுவாங்களா? என்னால 2 அடிக்கு மேல பறக்கவே முடியல. பேப்பர் பிளைட் கூட என்னை விட மேல பறக்குது. புரிஞ்சுதா? அட குடு. சாரி, எனக்கு என்னமோ இது நீயே பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுது. வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இப்போ புரியுது மேடம் என் போர்டு அவ்வளவு உயரத்துல வச்சாங்கன்னு. அட தம்பி, என்னோட வாழ்த்துக்கள். புது பிசினஸ்க்கு, புது வேலைக்கு, அப்புறம் புது யோசனைக்கும் கூட. ப்ளீஸ் உட்காருங்க ஜிராஃப். ஏப்பா, உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் முகம் தெரியல. எனக்கு என்னமோ இவர் தன்னோட முகத்தை யாருக்கும் காட்டுற நிலைமையில இல்ல போல இருக்கு. இங்க பாருங்க மேடம், விஷயம் என்னன்னா, என்னோட உயிர் மூச்சு, என்னோட இதய துடிப்பு, என்னோட நாடி நரம்போட பிறந்த நாள், அதாவது ஹாப்பியோட பிறந்த நாள். ஆனா அப்பா, இது என்னோட பிறந்த நாள் தானே. இந்த நாடி நரம்பு யாரு? அட, அதுவும் நீதான் கண்ணா. இங்க பாருங்க மேடம், என் பையனோட பர்த்டேவும் நீங்க தான் ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனா? என்ன சொல்றீங்க? Why not மிஸ்டர் ஜிராஃப்? நீங்க டென்ஷனே ஆகாதீங்க. இந்த ஊரே வேக்குற அளவுக்கு நம்ம பார்ட்டியை கொண்டாடலாம். இந்தாங்க மேடம், அட்வான்ஸ் செக். ஓ, தேங்க் யூ ஜிராஃப் ஜி. சரி, இப்போ நாங்க கிளம்புறோம். நாளைக்கு பார்ட்டியில சந்திக்கலாம். சாரி கட்சன் மேடம். இது எப்படிமா இருக்கு? ஜாலியா இருக்கா? எனக்கு கூட ஜாலியா இருக்கு. சரி வாங்க, வேற ஏதாவது காட்டுறேன். ஐஸ் மேல படுத்துக்கிட்டு இருக்கிற சுகமே தனிதான். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்கப்பா. இதோ கொண்டு வரேன். வாவ், ஏர் டிராப். தப்பிச்சிட்டோம். என் பலூனை உடைச்சிட்டான்.
யானை எறும்பு கிட்ட சொல்லுச்சு. சிரிப்பு வரலையா? சரி பரவாயில்ல, இருங்க வந்துடுறேன். இப்ப சிரிப்பு வந்துச்சா? வரலையா? சரி வேற ஏதாவது ட்ரை பண்றேன். இப்பவாவது சரிமா? இல்லையா? சரி வேற ஏதாவது ட்ரை பண்றேன். அடுத்த வாட்டி சிரிப்பு வரலன்னா நான் எங்க அப்பாவை கூப்பிட்டுருவேன். உங்க அப்பாவை பார்த்து நான் என்ன பயப்படுவேனா? அப்பா! இத குடிங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்பதான் செக் பண்ணேன். இங்க பாருப்பா, உன்னோட ஸ்நாக்ஸ்ல உப்பே இல்ல. இது ஸ்நாக்ஸ் கிடையாது, ரசகுல்லா. ஓ ஆமாப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு என் டைம் மோசமா இருக்கு. ஹலோ எவ்ரிவன், நான் சொல்றதை எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னோட இதய துடிப்பு இப்ப கேக் கட் பண்ண போறோம். அப்பா, நான் தான் எஜமானராச்சே. அப்புறம் இந்த இதய துடிப்பு யாரு? அதுவும் நீதான் கண்ணா. கேக்க கொண்டு வாங்க. என்னோட கையே. சிறுசு கேண்டில வைக்கவே இல்ல. இரு சிறுசு, நான் போய் கொண்டு வரேன். ஆனா இதை எப்படி மேல வைக்கிறது? நில்லு, வேண்டாம் வேண்டாம் ஹனி. ஐயோ அம்மா. அட என்ன இப்படி பண்ணிட்ட? பெருசு, கேக்கையே நாசம் பண்ணிட்டேன். நான் இப்பவே சரி பண்றேன் சிறுசு. என்ன பண்ற? நிறுத்து. இந்த ஹனி மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டான் போல இருக்கே. சரி என்னன்னு போய் பாரு. இத சாப்பிடுறதுக்காக வச்சீங்களா இல்ல மியூசியம்ல வைக்கிறதுக்கு வச்சீங்களா? ஸ்வீட்ல தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆமா, இப்ப டேஸ்ட் கேவலமா இருக்கு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் தண்ணிய ஊத்தி கழுவிடுறேன். கேக்கு கெட்டு போறதுக்கு முன்னாடியே எல்லாரும் எடுத்து சாப்பிடுங்க. இந்தாங்க. நீ என்ன பண்ற? இந்தாங்க, எல்லாரும் கேக்க எடுத்துக்கோங்க. உன் முகத்தை பாரு, இந்த நீயே எடுத்துக்கோ. ஜாலியா இருக்கு. வாங்க. நானும் பண்ண போறேன். இந்த நீ எடுத்துக்கோ. இந்த எடுத்துக்கோ. எங்கோங்க கேக் பவுடர்? யாரா யாராவே என் மூஞ்சிலே வீசிட்டாங்களே. எல்லாரும் அடிங்க. குட் பை. என்ன விடுங்க. என்ன அடிக்காதீங்க. எவ்வளவு கேக்குன்னு பாருங்க. இதுல என் வயிறு நிரம்பிடுச்சு. புரிஞ்சுதா? கண்ணா கோவப்படாத, வேண்டாம்.
உங்க அப்பாவை கூப்பிடாதம்மா. வாங்க அங்கிள் போய் விளையாடலாம். இது என்னோட முதல் வேலை. இப்ப நான் என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. பெல் அடிச்சுக்கிட்டு இருக்க, போய் கதவை திறங்க. பெல் அடிக்குதுன்னா அப்ப பெல்ல தானே திறக்கணும், கதவு எதுக்கு திறக்கணும்? அனி, முதல்ல நீ உன் மூளைய தோற, அப்புறம் கெட்டு போனத கழுவு, அதுக்கப்புறமா என்ன பேசணும்னு யோசி. புரிஞ்சுதா? பப்பர், நீ இந்த கண்ணா சார் கூட பழகுறத நிறுத்திடுமா? நீயும் அவர் மாதிரியே ரைம் பேசிக்கிட்டு இருக்க. இரு, நானே போய் திறக்கிறேன். சார் நான் உள்ள வரலாமா? நீ தான் ஏற்கனவே உள்ள வந்துட்டியே, இப்ப என் மேலே ஏறி உட்கார போற? இல்ல சார், முதல்ல நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் பேச்சு லால். சேல்ஸ்மேன்னா நீயே எல்லா கொம்பையும் வாங்கிக்கிட்டு மாட்டிக்குவியா என்ன? சேல்ஸ்மேன்னா இப்படிதான் கொம்போட சுத்துவாங்களா? அது சரி, உங்ககிட்ட என்னென்ன பொருள் எல்லாம் இருக்கு? என்கிட்ட இந்த போன் இருக்கு. இத வச்சு நீங்க எதிரில இருக்கிறவங்க கிட்ட ஃப்ரீயாவே பேசிக்கலாம். வாவ், எப்படி? இதோ இதை இப்படி காதுல வச்சு எதிரில இருக்கிறவங்க கிட்ட யாருக்கிட்டயாவது நீங்க பேசலாம். இதுக்கு செலவே ஆகாது. டெமோ கொடுக்கறேன் பாருங்க. ஹலோ ஹலோ, இவ சொல்றது உண்மையாதான் இருக்கு. ஒருவேளை இதுல இருக்கிற மனுஷன் கூட பேசணும்னா அப்புறம் எதுக்கு போனை எடுத்து காதுல வச்சுக்கணும்? அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. என் வேலை விக்கிறது தான். வித்துக்கிட்டு இருக்கேன். இந்த கடிகாரத்தை பாருங்க. வேணாம் வேணாம், இந்த கடிகாரம் வேணாம். இதுல 3 முள்ளு இருக்கு. அது ஒண்ணு ஒவ்வொரு நேரத்தை காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த டாப்பிய சாப்பிட்டா வித்தியாசமான ஃபீல் வந்துகிட்டு இருக்கு. என் குரலுக்கு என்ன ஆயிடுச்சு? என்ன இது? நாம எல்லாரும் திடீர்னு சைலண்ட் மோடுக்கு வந்துட்டோம். என் லெஃப்ட் ப்ரொஃபைல் ரைட் ப்ரொஃபைல் ரெண்டும் நல்லா இல்ல. இவன் என்ன பேசுறான்? சண்டை போடாதீங்க. மறுபடியும் நம்ம குரல் வர்றதுக்கு ஏதாவது யோசிங்க. ஒண்ணும் புரியல. என்னால பேச முடியலமா. நானும் காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல. நாம அந்த சேல்ஸ்மேனை தேடி ஆகணும். நாம இந்த சேல்ஸ்மேனை தேடி ஆகணும். வாங்க போய் தேடுவோம். கிழிஞ்ச துணியை நூலால தைச்சிட்டாங்க. இவங்க நமக்கு வழியிலே கிடைச்சு விட்டாங்க. கை தட்டுங்க. கவிதை எப்படி இருக்கு குரு? குரல் மட்டும் வந்துச்சுன்னா இவனை கண்டிப்பா திட்டி தீர்த்திருப்பேன். எதுக்காக ரெக்கையை மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கிற? உன் வாயை அசிச்சு பேச. நீ என்ன பேசுறன்னு எங்க யாருக்குமே புரியல. கண்ணா சாரோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த பொருள் எல்லாத்தையுமே வீட்டுக்கு தூக்கிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்றீங்களா? நாம முதல்ல சேல்ஸ்மேனை தேடி ஆகணும். அப்பதான் நம்மளோட குரல் திரும்ப கிடைக்கும். சிறுசவங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்றான் போல இருக்கு. சாயந்தரம் 6 ஆனதுக்கு அப்புறம் 2 மணி நேரத்துல ராத்திரி வரும். ஆனா நீங்க எங்களுக்கு உதவி பண்ண மாட்டீங்க. தப்பான விஷயம். நீங்க எப்போல இருந்து இவ்ளோ ரூட் ஆயிட்டீங்க? ஒண்ணும் பரவாயில்ல, நான் ஹெல்ப் பண்றேன். நான் ஒண்ணு இவங்கள மாதிரி ரூடி கிடையாது, புரியுதா? ஹனி பண்ணி வெறும் கனவுக்கு தான் சொந்தம். சொந்தக்காரங்க மட்டும்தான் என்னைக்குமே சொந்தம். கையை தட்டுங்க. ஆனா இவங்களோட முகத்தை நடுவுல வைங்க.
என்ன நீங்க ரூடு கிடையாது, கண்ணா சார் தான் ரூடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஹனி, நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு காய் கடைக்கு தான் போவாங்க. வா கிட்டி, நம்ம இங்க இருந்து போலாம். இவங்களுக்கு அகங்காரம் பிடிச்சுக்கிட்டு. இவர் பெரிய பிலிம் ஸ்டார்னு நினப்பு. அட்ரஸ கேட்டா ஆட்டோகிராஃப போட்டுட்டு போயிட்டான். ஒரு கம்யூனிகேஷன் கூட இல்ல. இது உன் தப்பு இல்ல, உன்னோடதுதான் தப்பு. எங்களுக்கு மத்தியில வராத. உன்னோட தப்பு இல்ல, உன்னோட தப்பு. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, இது என்னோட தப்பு தான். முதல்ல ஏதாவது சாதிச்சு காட்டு, அப்புறம் அந்த வேனை வாங்கிக்கலாம். ஏப்பா, அது அந்த சேல்ஸ்மேனோட வண்டி தான். வாங்க போலாம். இதை விட நம்ம சைக்கிள்லயே போயிருக்கலாமா? வரேன் வரேன் வரேன். இது ஏன் உங்க முகம் என்ன தக்காளி பழம் மாதிரி சிவப்பா இருக்கு? உன்னாலதான் எங்களோட குரல் எல்லாம் போயிடுச்சு. உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய், நீங்க ஏன் போனியா இருந்துகிட்டு குரங்கு சிலுவசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் கொம்ப விடுங்க, கீழே இறங்குங்க. எப்படி பேசுறது? நீ கொடுத்ததை சாப்பிட்டு எங்க குரல் போயிடுச்சு. அடே, என் குரல் எங்க போச்சு? என்னால பேச முடியும், உன் டாஃபினால குரல் போயிடுச்சா என்ன? உன்னால கிட்டி கோவப்பட்டு போயிட்டா தெரியுமா? நீ சேல்ஸ்மேன் கோவப்படுவான்னு யோசிக்கிற, ஆனா கிட்டி கோவப்பட்டு போயிட்டா. அதுக்கு என்ன பண்ணுவ? உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம். அடடா. Save water! Save water! Save water! சிறுசு, இந்த வாட்ச்மேனுக்கு தண்ணி கிடைக்கலையா என்ன? முழிச்சிருங்கன்னு சொல்றதுக்கு பதிலா சேவ் வாட்டர்னு சொல்லிட்டு இருக்காரு. உன் கண்ணுக்கு எதிர்க்கவே ஜோக் இருக்கு. ஜோக்க சொன்னா தாத்தா பாட்டி சிரிப்பாங்க. கொக்கிய வீசினா மீனும் மாட்டோம். இதுக்கப்புறம் எனக்கு கவிதை வர மாட்டேங்குது. ஓ யா, நீ எந்த வேலைக்கு வந்திருக்கியோ அத முதல்ல பண்ணு. அப்பதான் சேவ் வாட்டர் பண்ண முடியும். சேவ் வாட்டர். சுக் 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 சுக். சேவ் வாட்டர். சுக் சுக். இந்த சுக் சுக் சுக்னா என்னது? நான் ட்ரெயின் ஏறி வந்திருக்கேன்ல, அதனால இன்னும் அதே சூன்ல தான் இருக்கேன். சேவ் வாட்டர். ஓ யா, சேவ் வாட்டர். நாங்க எங்க வாழுறோமோ அங்க இப்ப தண்ணி காலியாகி குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஓ யா, சேவ் வாட்டர். ஏய், நான் லைட் கிடையாது. என்னையே ஆஃப் பண்ற? உங்க கூட அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பதிலா ட்ரெயின்ல யாராவது குட்டா இருக்கிறவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் போல இருக்கே. தண்ணியை சேமிக்கணும் அப்படின்னா உலகத்துல தண்ணி கம்மியாகிட்டே வருதுமா? தண்ணி காலியாகிட்டே இருக்கு. தண்ணி 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 சார், தண்ணி இருக்கா? நீ என்கிட்ட தண்ணிய கேக்குறியா? நான் தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா தண்ணி எங்க இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். எங்க இருக்கு சார்? இந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு நிலாவில பாரு. நிலாவுல நிறைய தண்ணி இருக்கு அப்படின்னு சயின்ஸ்ல படிச்சேன். அப்படின்னா பூமியில தண்ணி இல்லையா? இப்ப பானிபூரி எப்படி சாப்பிடுவேன்? வெறும் பூரியை மட்டும்தான் சாப்பிடணுமா? காலங்காத்தால எல்லாரையும் இப்படிதான் எழுப்புவாங்களா?
தண்ணிய சேமிச்சாகணும் சார். சரி நீ போய் தண்ணியை குடி. இப்பவே தண்ணிய சேமிக்கிறேன். இன்னும் தூக்க கலக்கத்துல இருக்க. முதல்ல குளிச்சு ஃப்ரெஷ் ஆகு, அதுக்கப்புறம் தண்ணியை சேமிக்கணும். ஒழிப்புல தண்ணிய ஊத்துறியா? அவனை விடாத. போ. என்னால வேகமா ஓட முடியல. அடடா, என்னால பறக்க முடியும்ல. இங்க பாருங்க, அவங்க எல்லாம் ஒரே இடத்துல கூட்டிட்டாங்க. இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே வாட்டி அவங்கள தாக்கலாம். சரி வாங்கம்மா, இன்னும் நிறைய இடத்துல போய் தண்ணிய சேமிக்கணும். சீக்கிரம் வாங்க. எவ்வளவு நேரமா பறந்துகிட்டு இருக்கிறேன். யாராவது வீடியோ கேம்ல கிளிய பறக்க விட்டாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். வெளுத்த கட்டிடுவேன். புரிஞ்சதா? நாங்க டயர்ட் ஆயிட்டோம். இந்தாம்மா, இந்த கிணத்தை வச்சுக்க. தோடா, இப்ப என்ன பண்றது? வேர்வைய கூட வேஸ்ட் பண்ண கூடாது. அதுவும் ஒரு வகையில லிக்விட் தாமா. மினரல் வாட்டரோட மாமாவோட பையன் இருப்பான்ல. இந்த தண்ணியை நீ வேஸ்ட் பண்ணாம பாத்துக்கணும்ல. இந்த சமோசாவை கவனமா பாரு.